ஹலோ காய்ஸ், நான் ரமணி. எப்பயுமே சாம்பார் ரசம்னு செய்யறதை விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட்டோட டேஸ்டே மாறிடும். ஒரு டேஸ்டியான வாழைத்தண்டு கூட்டு. இதுல பருப்பு, தேங்காய், வாழைத்தண்டு எல்லாம் சேர்க்கறதுனால டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்ப குக்கர்ல ஊற வச்ச பாசிப்பருப்பு கிளீன் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்க வாழைத்தண்டையும் சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ண வெங்காயம் அண்ட் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தூள், அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். இது மூடி போட்டு 5 விசில் பிரஷர் குக் பண்ணிக்கலாம். இந்த கேப்ல ஒரு மிக்சர் ஜார்ல 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், சோம்பையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பிரஷர் போனதும் மூடியை ஓபன் பண்ணிட்டு போட்ட பருப்பு தண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த அளவுக்கு இதை கரண்டிலேயே 1-2 மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்ப அரைச்ச தேங்காய் பேஸ்டையும் இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் வடை பச்சை ஸ்மெல் போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா தாளிப்பு. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து, கொஞ்சமா சோம்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டுல மிக்ஸ் பண்ணா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. வாழைத்தண்டோட கலர் மாறாம இருக்கணும்னா கட் பண்ணதும் மோர்ல போட்டோம்னா கலர் மாறாம இருக்கும். இந்த கூட்டு அடிக்கடி உங்க ஃபுட்ல ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். அதோட குடலை சுத்தம் செய்யும், ஜீரண சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.